Hi friends, welcome to Chennai food. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய சகோதரி ஒருத்தவங்க திரும்ப பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் பால் பணியாரம் ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பால் பணியாரம் பண்ணுறதுக்காக நான் 1 கப் பச்சரிசி 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலான ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்காக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றி விட்டுடலாம். பணியார மாவை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் மீடியம் சைஸ் தேங்காயிலிருந்து அரை முடி தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் துருவிடுங்க. துருவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பால் நல்லா திக்காக இருக்கும், நமக்கு நிறைய பால் கிடைக்கும். தேங்காயை நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் துருவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க. 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்திங்கன்னா வெளியே வாரி விட்டுரும். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. தேங்காயில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சேங்க. பாருங்கள், நமக்கு திக்காக 1 டம்ளர் அளவுக்கு பால் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த திப்பியை நான் மறுபடியும் ஜாரில் போட்டிருக்கேன். இன்னொரு முறை நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சா இன்னும் கொஞ்சம் பால் கிடைக்கும். மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சு எடுத்துருக்கேங்க. பால் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. உங்களுடைய தேங்காயை பொறுத்து இருக்குங்க. தேங்காயில் இருக்கிற அந்த பருப்பு, அந்த அடர்த்தியை பொறுத்து தான் நமக்கு பால் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு போதும். உங்களுக்கு கோல்டு ஆகிடும், பச்சையாக தேங்காய் பால் சாப்பிட பிடிக்காதுன்னா லேசாக சூடு பண்ணிக்கோங்க. நான் பால் பணியாரத்தில் தேங்காய் பால் எப்போவுமே பச்சையாக தான் சாப்பிடுவேன், அதனால் நான் ஹீட் பண்ணலை. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்து விட்டுடலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளவுதாங்க, நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க பால் பணியாரத்துக்கு. உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலனா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட, சாதாரண பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆவின் பால், பசும் பால், இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா பாதி தேங்காய் பால் பாதி பசும்பால் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பணியாரம் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். பணியாரம் பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக நீங்கள் ஸ்பூன்லேயும் அள்ளி போடலாம், கையிலையும் அள்ளி போடலாங்க. நான் ஸ்பூனில் தான் அள்ளி விட போகிறேன். சின்னதாக போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா மேலே எழும்பி வரும். எண்ணெயில் போட்ட பணியாரம்லாம் பாருங்கள், பொரிஞ்ச உடனே மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மாவு போடும் பொழுது எண்ணெய்க்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொரிஞ்ச உடனே எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதில் கலர்லாம் மாறாதுங்க, ஒயிட் கலராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி ரெடி பண்ணுறோம். பணியார பீஸ்லாம் இப்போ நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இப்போ கிறிஸ்பியாக இருக்குது, இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த பீசஸ் எல்லாத்தையும் நாம் இப்போ தேங்காய் பாலில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம பொரிச்சு சேர்த்துடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளவுதாங்க, அருமையான பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே ஹெல்த்தியான தேங்காய் பால் பணியாரம் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால் பணியாரம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ரெசிபி வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்டில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.